கோலப்படியாரு. சரி பாடுங்க, ஆரம்பிங்க. கடவுளின் பெயரை சொல்லி அடியவன் ஒரு விண்ணப்பம் சொல்வேன் கேளாய். பேரினில் வந்தவருக்கு பிறந்தவன் நான், முதுநூல் தரித்தவன் நான், சங்கும் பறையன் நான், ஜாதிக்கெல்லாம் முத்தவிர ஜாம்பகனும் நான், அரிநூல் பரிநூல் தரிநூல் தரித்தவனும் நான், அந்த ஹரிச்சந்திர மகாராஜனை அடிமை கொண்ட வெற்றியான் நான் தான் சுவாமி. நீர் தோன்றி நடு கடல் தோன்றியது, ஊர் தோன்றி உலகம் தோன்றியது, ஊருக்கு மேலாண்டபுரத்திலே ஒரு ஆழ விருட்சகம் தோன்றியது, அந்த ஆழ விருட்சகத்தின் அடியிலே ஒரு கன்னி புற்று தோன்றியது, அந்த கன்னி புற்றிலே ஒரு காராம்பசு பிறந்தது, அந்த காராம்பசு வயிற்றிலே ஒரு கமலக்கன்னி பிறந்தாள், அந்த கமலக்கன்னி வயிற்றிலே நடக்கப்பட்டதாக 400,000 கோடி, ஓடப்பட்டதாக 9,000 கோடி, மறக்கப்பட்டதாக 12,000 கோடி, இப்படியாக ஈயரும்பு 80,000 ஜீவராசிகளை படைத்தார் பிரம்மன். பூலோகத்திலே ஜீவராசிகள் பெருக பெருக பூமாதேவியால் பூமி பாரம் தாங்க முடியவில்லை. சுவாமி, என்னால் பூமி பாரம் தாங்க முடியவில்லை, ஏதாகிலும் உபாயம் இருந்தால் கூறுங்கள் என்று பிரம்மதேவனிடத்திலே சென்று முறையிட்டாள் பூமாதேவி. இதை என்னிடம் கூறினால் உனக்கு அந்த உபாயம் கிடைக்காது. கைலாயம் சென்று சிவபெருமானிடத்திலே முறையிட்டு சொன்னால் உனக்கு உகந்த உபாயம் கிடைக்கும் என்று சொன்னார் பிரம்மதேவன். அதை கேட்டு காலால் நடவாமல் காற்றாய் பறந்தோடி கைலாயம் சென்று சுவாமி, என்னால் பூமி பாரம் தாங்க முடியவில்லை, ஏதாகிலும் உபாயம் இருந்தால் கூறுங்கள் என்று சிவபெருமானிடத்திலே முறையிட்டாள் பூமாதேவி. இதை கேட்கும் நேரத்திலே காவனூர் கம்மாள பறையர்கள் காராம்பசுவை கட்டி அறுத்து தோலை உரித்தார்கள். அதன் உயிரானதோ யமலோகம் சென்றது. இந்த காராம்பசுவின் மாமிசத்தை அங்குஜன், நீலன், அனுமன் இவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து 5 பங்காக போட்டார்கள். அதிலே முதற் பங்கானதை சிவபெருமான் மனைவியான சிவசக்தி எடுத்துச் சென்றார். 2வது பங்கானதை நாராயணமூர்த்தி எடுத்துச் சென்றார். 3வது பங்கானதை தேவன் எடுத்துச் சென்றார். 4வது பங்கானதை ஜாம்பகன் எடுத்துச் சென்றார். 5வது பங்கானதோ யாருமே எடுக்காமல் இருந்தது. அதை பார்த்தார் சிவபெருமான். இந்த பூலோகத்திலே பூமாதேவியின் பூமி பாரம் தீர்க்க வேண்டும், இந்த காராம்பசுவின் மாமிசத்தின் மகிமை நான் அறிய வேண்டும் என்றால் யாரை கேட்டால் அடே வீர ஜாம்பகா என்று குரல் கொடுத்தார். ஐயனின் குரலை கேட்டு அடியனும் ஓடி வந்து பாத நமஸ்காரம் செய்து அடியேனை அழைத்த காரணம் என்னவென்று கேட்டான். அடே வீர ஜாம்பகா, இந்த பார் உலகத்திலே சிவசக்தியானவள் அந்த காராம்பசுவின் முதற் பங்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றால் அந்த காராம்பசுவின் முதற் பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார். சுவாமி, சிவசக்தி எடுத்துச் செல்ல முதற் பங்கானதோ சிவசக்தி எடுத்துச் செல்ல முதல் பங்கானதோ மாமிசம். மந்திரம் பெற்றவர்க்கும் தந்திரம் பெற்றவர்க்கும் மாயாஜாலம் அறிந்தவர்க்கும் மகிடிக்கு மையா சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகா. அடே வீர ஜாம்பகா, நாராயணமூர்த்தி எடுத்துச் செல்லும் 2வது பங்கு அது எதற்கடா உதவும் என்று கேட்டார். சுவாமி, நாராயணமூர்த்தி எடுத்துச் செல்லும் 2வது பங்கானதோ கொம்பானது, எலும்பானது, அதிலே சீப்பாகும், தமிழாகும், பெற்று வாழுகின்ற பெண்களுக்கெல்லாம் வர்ண டப்பியாகும் என்று சொன்னான் ஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, பிரம்மதேவன் எடுத்துச் செல்லும் 3வது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார். சுவாமி, பிரம்மதேவன் எடுத்துச் செல்லும் 3வது பங்கானதோ வாளானது, வாள் முடியானது, பரம்பரைக்கும் அருள் கொடுக்கும் தேவருக்கும் அருகில் நின்று வீசக்கூடிய வஞ்சா மறையாகும் என்று சொன்னான் வீர ஜாம்பகா. நீ எடுத்து வைத்திருக்கின்றாயே அந்த 4வது பங்கு அது எதற்கடா உதவும் என்று கேட்டார். சுவாமி, நான் எடுத்து வைத்திருக்கும் 4வது பங்கானதோ தோளானது, வாராகும், இடமாகும், வண்ண கயிறாகும், வாசிக்க மேலமாகும், வெங்கல தமுக்காகும், 1000 குதிரைகளுக்கு அங்குபட்டியாகும், 3000 குதிரைகளுக்கு முதுகு பட்டையாகும், மரமேறும் கடவானுக்கு மரமேறும் கடிவாளமாகும் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகா. அடே வீர ஜாம்பகா, யாருமே எடுக்காமல் இருக்கின்றதே அந்த 5வது பங்கு அது எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி, யாருமே எடுக்காமல் இருக்கும் 5வது பங்கானதோ சாணமானது, அதை எடுத்து நீரிட்டு கரைத்து வீட்டை மொழிகினால் மூதேவி தொலைந்து ஸ்ரீதேவி பெருகும். மீதம் உள்ளதை எடுத்து உருண்டையாக உருட்டி இரட்டியாக தட்டி வெயிலிலே உலர்த்தி அனலிலே இட்டு எரித்து இத்துக்கு நல்ல திருநீராகும் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, இந்த காராம்பசுவின் மாமிசத்தின் மகிமையை அறிந்து கொண்டேன். அடுத்த திசையின் திருப்பலன் என்னடா என்று கேட்டான்.
சுவாமி வடக்கே வல்லாளன் துறை, தெற்கே தேவர்கள் துறை, மேற்கே மேலாளன் துறை, கிழக்கே ஜாம்பகன் துறை. அது என்னுடைய துறை சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, இந்த 4 திசைகளிலும் பிறந்த முழுமை என்னடா என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி வடக்கே மகாபாரதம் பிறந்தது, தெற்கே ராமாயணம் பிறந்தது, மேற்கே சாணவர்கள் எழுதினார்கள், கிழக்கே சங்கம் சாணர கத்தியும் பிறந்தது சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகன். அடே வீர ஜாம்பகா, கிழக்கே பிறந்த சங்கம் சாணார கத்தியின் மகிமை என்னடா என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி பிறந்தவுடன் தாய் கொடியா இருக்க சாணார கத்தியும், இறந்த பின் ஈமச்சடங்கு இருக்க சங்கமே பிறந்தது என்று சொன்னார். அடே வீர ஜாம்பகா, இந்த காராம் பசுவின் மாமிசத்தின் மகிமையை நான் பேசி முடிக்கும் போது அடே வீர ஜாம்பகா, நீ கால் பணம் முழந்துண்டு வாய்க்கரிசி வழிப்பிண்டம் எல்லாம் வாங்கி தின்று வயிறு பிழைக்க உலகத்திலே நீ ஒரு சுடு பறையன் என்று உன்னை சோதித்து பார்த்தேனடா என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி, நான் கால் பணம் முழந்துண்டு வாய்க்கரிசி வழிப்பிண்டம் இவையெல்லாம் வாங்கி தின்ற போதிலும் கடமைக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருக்கின்ற நான் இதை அறியாமல் எப்படி சுவாமி இருக்க முடியும் என்று கேட்டார். அடே வீர ஜாம்பகா, இந்த பார் உலகத்திற்கோ பரமனாய் நான் பிறந்தேன், இந்த பூலோகத்திலே சுடு பறையனாய் நீ பிறந்தாய். இன்று முதல் நீயும் பறையனும் அல்ல, இந்த பரமனின் ஜாதி என்று அங்கே மங்களம் பாடி வெங்கல பறை எடுத்து கொடுத்தார் கருத்திலே. பறையை பெற்ற வீர ஜாம்பகன், அடியனுக்கு என்ன கட்டளை சுவாமி என்று கேட்டான். சுவாமி, அடியனுக்கு என்ன கட்டளை என்று கேட்டான். அடே வீர ஜாம்பகா, 8 திக்கு 16 கோணம் சென்று இரவென்று பாராமல் பகல் என்று பாராமல் பால் பொழிய வளர வயதான பழமுதிர என்று பூலோகத்திலே வீரப்பறை சாற்றி வந்தால் பூலோகத்தில் உள்ள வயதானவர்கள் இருந்து இந்த பூமாதேவியின் பூமி பாரம் தீருமடா என்று சொன்னார். சுவாமி, நான் பூலோகத்தில் சென்று வீரப்பறை சாற்ற வேண்டும் என்றால் இதை தின்று எதன் மீது ஏறி எப்படி பறை சாற்ற முடியும் என்று கேட்டான் வீர ஜாம்பகா. அடே வீர ஜாம்பகா, ஐங்கல சாராயமும் அடைகல கல்லையும் வைத்திருக்கின்றேன், அதை அருகி நான் ஏறும் வெள்ள மதையானை மீதேறி ஒரு பறைசாற்றி வாடா இந்த பறகம் என்று சொன்ன சிவபெருமான். ஐயனின் வாக்குப்படி தான் அறிந்து மதையானை மீதேறி அதிகாலை வேலையிலே காளி கோவிலை அடைந்து அம்மணி அம்மணி என்று குரல் கொடுத்தான் வீர ஜாம்பகன். ஜாம்பகனின் குரலை கேட்டு சக்தியோ கண்பிடித்து பச்சரிசி பல்கடித்து பராசக்தி எழுந்து நின்று 7 கதவை திறந்து இதே வந்து நின்றால் காளிகள். சக்தியை பார்த்ததும் சாராயம் நிலை மறந்து கை நடுங்கி கால் நடுங்கி உடல் நடுங்கி நின்றான் வீர ஜாம்பகன். அடே ஜாம்பகா, வெள்ளியோ முளைக்கவில்லை, புதியர் காலை பிறக்கவில்லை, இந்த அன்னையை எழுப்பிய காரணம் என்னடா என்று கேட்டால் காளிகதை. தாயே, ஆத்திரம் கொள்ள வேண்டாம், தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பலவும் ஓதி வெண்கல பறை கொடுத்து வீரப்பறை சாற்ற சொல்லிவிட்டார்கள். பறை சாற்ற கணிப்பில்லாத காரணத்தினால் கை சோர்ந்து நிற்கின்றேன் தாயே என்று சொன்னான் வீர ஜாம்பகனின் பாகத்தை பார்த்து அருகில் இருந்த வேங்கை மரத்தை எடுத்து அடியும் தள்ளி நுனியும் தள்ளி மீதம் உள்ளதை கணிப்பாக கொடுத்தால் காளிகாதேவி. காளியின் கருணையால் கணிப்பை பெற்ற ஜாம்பகன் அதை யானை மீதேறி போய் சேர்ந்தான் கம்மாள தேசம். கம்மாள தேசத்திலே வீரப்பறை சாற்றும் பொழுது அந்த கணிப்பானதோ தவறி கீழே விழுந்தது. அப்பொழுது ஒரு கன்னி பெண்ணானவள் குடம் தூக்கி கொண்டு ஜாம்பகனின் அருகே வந்தாள். கன்னிப்பெண்ணே கன்னிப்பெண்ணே தவறி விழுந்த கணிப்பை எடு என்று சொன்னான் வீர ஜாம்பகன். அந்த கன்னி பெண்ணானவள் வலது காலால் எடுத்து இடது கையால் கொடுக்க கோபப்பட்ட வீர ஜாம்பகன் ஓங்கி ஒரு அடி எடுத்தான் பறையை. செந்தாமரை பூத்தது. 2வது அடி எடுத்தான், ராஜ்யத்தை அடைந்தான். 3வது அடி எடுத்தான், பூலோகம் போய் சேர்ந்தான். பூலோகத்திலே சாராய மயக்கத்திலே நெஞ்ச வெறியினிலே பூ உதிர பிஞ்சு உதிர பத்து உதிர அணி உதிர 6 மாதத்து பிண்டம் அலறி விழ 3 மாதத்து பிண்டம் முடங்கி விழ 1 மாதத்து பிண்டம் உதிரமாய் போக என்று பறைசாற்றி வந்தான். அதை பார்த்தார் சிவபெருமான். அடே வீர ஜாம்பகா, வயதான பழமுதிர என்று பறைசாற்ற சொன்னால் நீ பூ உதிர பிஞ்சுதிர காயுதிர கனியுதிர 6 மாதத்து பிண்டம் அலறி விழ 3 மாதத்து பிண்டம் முடங்கி விழ 1 மாதத்து பிண்டம் உதிரமாய் போக என்று பறைசாற்றி விட்டாயே, இப்படி செய்தாய் என்று கேட்டார். சுவாமி, நீங்கள் சொன்னபடி செய்தேனே, ஆனால் இந்த அடியனும் பிழைக்க முடியாது, இந்த பார் உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிய முடியாது என்று. அடே வீர ஜாம்பகா, அடியன் பிழைக்க என்னடா வழி என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி, சின்ன பணம் செத்தா சின்ன பணம், பெரிய பணம் செத்தா பெரிய பணம், வாய்க்கரிசி வைமுட்டு கொல்லி காசு கொடகாசு அரிஞ்சுத்தன காசம் முக்காட்டு சிலை பழஞ்சிலை எனக்கு சேரும் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகா. அடே வீர ஜாம்பகா, இவையெல்லாம் சேர்ந்த போதிலும் இந்த பார் உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிவதற்கும் வழி இருக்கின்றதா என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி, நான் பாவம் செய்தவர்களை சொல்லுகின்றேன் கேளுங்கள் என்று சொல்லி கூலியை குறைத்தவரும் குறைப்படி இட்டவரும்
விட்டவரும் விட்டுட்டு ஏசி காட்டியவரும் போட்டு விட்டு புறஞ்சொல்லியவரும் தாயை அடித்தவரும் தன் பிறப்பை நொந்தவரும் பங்கிலே பங்கு பதறி எடுத்தவரும் பங்காளி கூட அதுவளை இட்டவரும் நடக்கிற வழியிலே போட்டவரும் அடிக்கிற நாயக்கு வேடிக்கை பார்த்தவரும் கறந்த பாலிலே நீரிட்டு கலந்தவரும் கறந்த பாலை காலால் எட்டு வைத்தவரும் கன்றுக்கு பால் எழுதவரும் அண்ணன் தம்பிக்கு துரோகம் எழுதவரும் எல்லக்கல்லை புரட்டி நட்டவரும் தன் தாரம் இருக்க பிறர் தாரம் மீது ஆசைப்பட்டவரும் கட்டிய கணவர் இருக்க மறு கணவர் மீது ஆசைப்பட்டவரும் கோவிலை எதிர்த்தவரும் குளத்தை குத்தவரும் கோபத்தை தொன்றவரும் கொலை புரிந்தவரும் கொள்ளை எடுத்தவரும் எதையுமே காணாமல் பொய் சாட்சி சொன்னவரும் இப்பேற்பட்டவர்கள் எல்லாம் பாவிகள் சுவாமி என்று சொன்னான். அடே வீர ஜாம்பகா, இப்பேற்பட்ட பாவிகளுக்கெல்லாம் என்னடா கட்டளை என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி இப்பேற்பட்ட பாவிகளுக்கெல்லாம் அட்டைக்குழி, அன்னக்குழி, பாம்புக்குழி, பள்ளிக்குழி என்று சொல்லக்கூடிய 7ஆம் நரகத்திலே தங்கி கீழாம் நரகத்திலே இடுவார்கள் என்று சொன்னான் வீரஜாம்பகா. அடே வீரஜாம்பகா, புண்ணியம் செய்தவர்களுக்கு என்னடா கட்டளை என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி புண்ணியம் செய்தவர்களை நான் சொல்லுகின்றேன் கேள்வி என்று சொல்லி சுவாமி மாமரம் வைத்தவரும் பூமரம் வைத்தவரும் மயிலேற மதில் சோர் கட்டியவரும் தாய் தந்தையை தெய்வமாக மதித்தவரும் அடுத்தவர் மனம் நோகாமல் நடந்திருந்தவரும் நடக்கிற வழியிலே இறங்கி முள் எடுத்தவரும் கடிக்கின்ற தலையை பார்த்தவரும் பசி என்று வந்தவருக்கு பால் சோறு கொடுத்தவரும் அன்னதானம் செய்தவரும் அன்னதானம் செய்தவரும் தவிக்கின்ற வாய்க்கு தண்ணீர் கொடுத்தவரும் தண்ணீர் தாகத்தை தீர்த்தவரும் கோவிலை கட்டியவரும் குளத்தை வெட்டியவரும் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தவரும் நீதி நெறி தவறாமல் அரசாட்சி செய்தவரும் என்று நான் அடிமையாய் நின்று ஆண்டவர் வரலாறு சொல்லும் பொழுது அமைதியாய் நின்று கேட்டவர்கள் எல்லாம் புண்ணியவான்கள் சுவாமி என்று சொன்னார்கள். அடே வீர ஜாம்பகா, இப்பேற்பட்ட புண்ணியவான்களுக்கெல்லாம் என்னடா கட்டளை என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி இப்பேற்பட்ட புண்ணியவான்கள் எல்லாம் மல்லிகை, முல்லை, இருவாச்சி, கோங்கு என்று சொல்லக்கூடிய வாசமுள்ள மலர்களால் அலங்கரித்து உன்னுடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள் சுவாமி என்று சொன்னார் வீர ஜாம்பகா. அடே வீர ஜாம்பகா, என்னுடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்தால் என்னடா புண்ணியம் இருக்கின்றது என்று கேட்டார் சுவாமி. இந்த விண்ணிற்கும் மண்ணிற்கும் நின்றவரும் நீயே என்று விதிமுடிய ஏதியவரும் நீயே என்று விதி முடிந்து வந்திருக்கும் ஜனார்தனன் என்று சொல்லக்கூடிய அந்த நரனை கண்டு அவர் செய்த பாவங்களை நீக்கி சொர்க்கத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டான் வீர ஜாம்பகா. அடே வீர ஜாம்பகா, இந்த உலகத்திலே பாவ புண்ணியங்களுக்கு பரிகாரம் இருக்கின்றது என்றால் உன்னுடைய எண்ணம் நிறைவேறட்டும் என்று அந்த இறைவன் எனக்கு வரமளித்தார். ஐயன் இடத்திலே வரம் பெற்ற அடியவன் நான் இன்று விதி முடிந்து வந்திருக்கும் ஜனார்தனன் என்ற நரனை கண்டு அவர் செய்த பாவங்களை நீக்கி அவர் கால்கட்டை அவிழ்த்து கைக்கட்டை அவிழ்த்து சாலோக, ஜாமீப, ஜாரூப, சாயிச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி ஆகிய எம்பெருமான் சிவனடியை சேர்ந்து சிவலோக பதவி அடைந்து முக்தி அடைந்து உச்சமடைய வேண்டும் என்று சொல்லி அந்த ஐயன் இடத்திலே வரம் பெற்ற அடியவன் நான் மண்ணை வெட்டி வழிதிருந்தேன். காலிய கதவை தர அறுக்கின்ற வழியை விட முன்ன பின்ன முன்ன திருப்பங்க சாத்த